வணக்கம். இன்னைக்கு நாம உறவுகளுக்குள்ள ம், ஒரு ஆழமான விஷயத்த பார்க்க போறோம். குறிப்பா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில இருக்கிற சில அடிப்படை வேறுபாடுகள். அது எப்படி சில நேரம் அதாவது குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்குதுன்னு கொஞ்சம் அலசப் போறோம். உங்களுக்காக நாம பார்க்க போற மூலம் ஜான் கிரே எழுதின பிரபலமான புத்தகம் மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ். இந்த புத்தகத்திலிருந்து சில முக்கியமான கருத்துக்களை எடுத்து அதுல என்ன இருக்கு, அது உங்களுக்கு எப்படி பயன்படலாம்னு பார்க்கறதான் இந்த உரையாடலோட நோக்கம். அதாவது இந்த வேறுபாடுகள் என்ன, ஏன் சில சமயம் நாம சொல்றத மற்றவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, முக்கியமா இந்த வித்தியாசங்களை புரிஞ்சுக்கிறது மூலமா உறவுகளை எப்படி இன்னும் சிறப்பாக்கலாம்னு யோசிக்க போறோம். ஆசிரியர் ஜான் கிரே ஒரு சின்ன அனுபவத்தை சொல்றாரு பாருங்க. அவரோட மனைவி போனி அவங்க மகள் பிறந்த நேரத்துல ரொம்ப சோர்வா வலியோட இருந்திருக்காங்க. அப்போ போனி தனக்கு என்ன தேவைன்னு சொன்ன விதமோ ஜான் கிரேக்கு ஒரு பெரிய திறப்பை கொடுத்திருக்கு. அதாவது ஆண்களும் பெண்களும் தேவைகளை உணர்றதும் வெளிப்படுத்துறதும் எவ்வளோ வித்தியாசமா இருக்குன்னு. அதுதான் அவரை இந்த ஆராய்ச்சிக்குள்ளேயே இழுத்துட்டு போயிருக்கு. சரி வாங்க, இந்த செவ்வாய் வெள்ளி கிரகவாசிகளோட உலகத்துக்குள்ள கொஞ்சம் எட்டி பார்ப்போம். இந்த புத்தகத்தோட மைய உருவகமே இதுதான் இல்லையா? ஆண்கள் செவ்வாயிலிருந்தும் பெண்கள் வெள்ளியிலிருந்தும் வந்தது மாதிரி வித்தியாசமானவங்கன்னு சொல்றது. இது கேட்க கொஞ்சம் மிகையா இருந்தாலும் வித்தியாசங்களை புரிஞ்சுக்க இது ஒரு நல்ல ஆரம்ப புள்ளி மாதிரி தெரியுது. ஆமா, இது ஒரு உருவகம்னாலும் அவங்களுடைய அடிப்படை மடிப்புகள், தேவைகள், ஏன் அவங்க பேசுற விதம் கூட எப்படி வேறுபடுதுன்னு புரிஞ்சுக்க இது ரொம்ப உதவியா இருக்கு. செவ்வாய் கிரகவாசிகள், அதாவது ஆண்கள், பெரும்பாலும் அதிகாரம், திறமை, செயல்திறன், சாதனை இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்களோட சுயமதிப்பே அவங்க ஒரு விஷயத்தை எவ்வளவு திறமையா செய்து முடிக்கிறாங்கன்றதுல இருக்கு. ஓ அப்படியா? அதனாலதான் பிரச்சனைகள் வரும்போது அவங்க அணுகுமுறை வித்தியாசமா இருக்கு. சரியா சொன்னீங்க. அவங்க பெரும்பாலும் பிரச்சனைகளை தனியா அமைதியா இருந்து யோசிச்சு தீர்க்க விரும்புவாங்க. இதத்தான் ஆசிரியர் குகைக்குள் செல்வது அப்படின்னு சொல்றாரு. குகைக்குள்ள போறதா? ஆமா, கோயிங் இன்டு தி கேவ். அவங்களுக்கு உதவி தேவைப்பட்டா அவங்களே கேட்பாங்க. நாமளா போய் ஆலோசனை சொன்னா அது அவங்க திறமைய கேள்வி கேட்கிற மாதிரி. இல்லன்னா அவங்கள நம்பாத மாதிரி. அதேதான். அப்பயே உங்களுக்கு தோணலாம். அதனாலதான் ஒரு பெண் தன் பிரச்சனைய சொல்லும்போது ஆண் உடனே அதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முயற்சி செய்றார். அந்த மிஸ்டர் ஃபிக்ஸட் மாதிரி. ஆமா, மிஸ்டர் ஃபிக்ஸட் மாதிரி. அதுதான் அவர் அன்பை காட்டுற வழின்னு நினைக்கிறாரு. இதுவே வெள்ளி கிரக வாசிகள், அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் நேரெதிரா இருக்கு இல்லையா? முற்றிலும். அவங்களுக்கு அன்பு, நல்லுறவு, அழகு, மற்றவர்களோட தொடர்பு கொள்றது இதுதான் முக்கியம். அவங்க சுயமதிப்பு அவங்க உணர்வுகள்லயும் உறவுகளோட தரத்திலையும் அடங்கியிருக்கு. ம், அதனால அவங்க மன அழுத்தத்துல இருக்கும்போது அவங்க நம்புற ஒருத்தர்கிட்ட அந்த பிரச்சனைய பத்தி விரிவாக பேசுறது மூலியமா ஆறுதல் தேடுவாங்க. சரி. இங்க நோக்கம் தீர்வு கண்டுபிடிக்கிறது இல்ல, அந்த உணர்வுகளை பகிர்ந்துக்கிறதும் அவங்க உணர்வுகளை மற்றவர் புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதும் தான். பிரச்சனைய பகிர்றது அவங்க பார்வையில நம்பிக்கையோட அடையாளம், ஒரு சுமை இல்ல. பாருங்க, இங்கதான் அந்த முதல் சிக்கலே வருது. பெண் பேசுறது ஆறுதலுக்காக, ஆனா ஆண் கேட்கறது தீர்வு சொல்றதுக்காக. இது எவ்வளவு பெரிய தவறான புரிதல்களுக்கு வழிவகுக்குது. ஆமா, ரொம்ப பெரிய விஷயம் இது. பெண் தன் கஷ்டத்தை சொல்லும்போது ஆண் நினைக்கிறா உன்ன அவ தன்னை குற்றம் சொல்றா இல்லனா தீர்வு கேக்குறான்னு. ஏன்னா அவங்க உலகத்துல அதுதான் அர்த்தம். ஆமா, செவ்வாய் கிரகத்துல இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் பிரச்சனைய பத்தி பேசுவாங்க. அதனால அவர் உடனே தீர்வு சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த பெண் அனுதாபமா காது கொடுத்தாலே போதும் நினைக்கும்போது இந்த தீர்வுகள் கொஞ்சம் எரிச்சல் ஊட்டலாம். சரி. அப்புறம் ஆண் சொன்ன தீர்வுகள் பலனளிக்கல, பெண் இன்னும் கவலையா இருக்கான்னு தெரிஞ்சா ஆண் தன்னை பயனற்றவனா நினைக்க ஆரம்பிச்சுடுவார். இது ஒரு பக்கம். அதே மாதிரி ஆண்கள் திடீர்னு அமைதியாகி அந்த குகைக்குள்ள போகும்போது பெண்கள் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க? அதுவும் பெரிய குழப்பம் தானே? நிச்சயமா, ரொம்ப பெரிய குழப்பம். பெண்கள் அதை தங்களை ஒதுக்குறதாகவும் அன்பு குறைஞ்சு போனதாகவும் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க உலகத்துல அதுதான் அர்த்தம். ஆமா, வெள்ளி கிரகத்துல ஒருத்தர் விலகி போறதுக்கு அதுதான் காரணம். ஆனா ஆண்கள் ஒரு நெருக்கமான உறவுக்கு அப்புறம் தங்களை மறுபடியும் நிலைநிறுத்திக்க கொஞ்ச நேரம் தனிமை தேவைப்படுது. இத ஆசிரியர் ரப்பர் பேண்ட் மாதிரி சொல்றாரு. ரப்பர் பேண்டா? ஆமா, ரப்பர் பேண்ட் இழுபட்ட பிறகு இயல்பு நிலைக்கு திரும்புற மாதிரி அவங்க விலகி போனாலும் இன்னும் அதிக அன்போட திரும்புவாங்க. ஆனா அவங்க விலகி போகும்போது அவங்கள துரத்துறதோ இல்ல திரும்ப வந்ததும் தண்டிக்கிறதோ சரியில்லை. ஆமா, அது இந்த இயல்பான சுழற்சியை ரொம்ப பாதிக்கும்.
ஆக வெறும் செயல்கள் மட்டும் இல்ல, அவங்க பேசுற மொழியிலயும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றீங்க. அந்த வீனஸ் செவ்வாய் மொழியாகராதிங்கிற யோசனை சுவாரஸ்யமா இருக்கு. உதாரணமா ஒரு பெண் நாம வெளியே போறதே இல்லைன்னு சொன்னா அதுக்கு நேரடி அர்த்தம் வேறயா? ஆமா. இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நாம வெளிய போறதே இல்ல அப்படிங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் நான் உன்னோட நேரம் செலவழிக்க ஆசைப்படுறேன். நம்ம சேர்ந்து வெளிய போய் கொஞ்சம் காலம் ஆச்சு, போகலாமா அப்படின்னு இருக்கலாம். ம். ஆனா, ஆண் அத நேரடியா எடுத்துக்கிட்டு, "நீ என்ன சரியா வெளிய கூட்டிட்டு போறதில்ல, நீ உன் கடமையிலிருந்து தவறிட்ட" அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டா புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. அடடா. அதே மாதிரி என்னை யாரும் கவனிக்கிறதே இல்லங்கிற வாக்கியம். அதுவும் இதே போல தான். அதோட உள்ளர்த்தம், "இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் கவனமும் அரவணைப்பும் தேவைப்படுது. என்ன நீ கவனிக்கிறியா?" அப்படிங்கிற ஏக்கமா இருக்கலாம். ஆனா அத ஆண், "நீ என்ன கொஞ்சம் கூட மதிக்கிறதில்ல, என் மேல உனக்கு அன்பே இல்ல, இது ஒண்ணுத்துக்கும் உதவாத உறவு" அப்படின்னு ஒரு தீவிரமான விமர்சனமா எடுத்துக்கலாம். ஆண்கள் சொல்ற பதில்களும் இப்படித்தானே? நான் சரியா இருக்கேன் அல்லது ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னா பெண்கள் வேற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு உதவி தேவையில்ல, என் மேல நம்பிக்கை வை, கவலைப்படாத அப்படிங்கிறது தான். ஆனா பெண் நான் உன்கிட்ட என் உணர்வுகளை பத்தி பேச விரும்பல, உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு இல்லனா இந்த பிரச்சனை உனக்கு முக்கியம் இல்ல. அதேதான். அதனால என் உணர்வுகளும் முக்கியம் இல்லைன்னு புரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மொழிபெயர்ப்பு பிரச்சனை தான் பல சண்டைகளுக்கு ஆரம்ப புள்ளியா இருக்கு பாருங்க. இந்த ரப்பர் பேண்ட் அலைகள் பத்தி சொன்னீங்க இல்லையா? அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள உணர்ச்சி சுழற்சிகளை பத்தி விளக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ரப்பர் பேண்ட் விஷயத்தை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? ஆமா. ஆண்கள் ரப்பர் பேண்ட் மாதிரி. ஒரு நெருக்கத்திற்கு பிறகு, அதாவது இன்டிமசிக்கு அப்புறம் அவங்களுக்கு தனிமை, ஆட்டானமி தேவைப்படுது. தங்களை மீண்டும் உணர்ந்து கொள்ள, தங்கள் சுதந்திரத்தை நிலைநிறுத்திக் கொள்ள அவங்க கொஞ்சம் விலகி போவாங்க. இது இயல்பானது. இது அன்பு இல்லைன்னு அர்த்தம் இல்ல. நிச்சயமா இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரப்பர் பேண்ட் இயல்பு நிலைக்கு திரும்புற மாதிரி அவங்க இன்னும் அதிக ஈடுபாட்டோட, அன்போடு திரும்புவாங்க. இந்த புத்தகத்துல வர்ற மேகி, ஜெஃப் கதை இதுக்கு நல்ல உதாரணம். ஜெஃப்ப விலகும்போது மேகி துரத்தாம இருந்ததால அவரால இயல்பா திரும்பி வர முடிஞ்சது. ஆனா அந்த சாண்ட்ரா லாரி கதையில அப்படி நடக்கல. இல்ல, லாரி விலகும்போது சாண்ட்ரா துரத்துனதால 20 வருஷமா அவங்களால நெருக்கத்தை உணர முடியாம போச்சு. அதனால இந்த விலகல் திரும்பல் சுழற்சிய அனுமதிக்கிறது ரொம்ப முக்கியம். இது ஆண்களுக்கு. அப்போ பெண்கள் அலைகள் மாதிரிங்கிறது அது எப்படி வேலை செய்யுது? பெண்களோட சுயமதிப்பு, அவங்க அன்பு கொடுக்கற திறன், இது எல்லாமே ஒரு அலை மாதிரி தான். சில நேரம் அது உச்சத்துக்கு போகும், அப்போ அவங்களால தாராளமா அன்பு கொடுக்க முடியும். ஆனா அலை திடீர்னு கீழே இறங்கும்போது அவங்களுக்குள்ள எப்படி சொல்றது, ஒரு வெறுமை மாதிரி உணர்வாங்க. சரி. அப்போ உங்களுக்கு அதிக அன்பு, ஆதரவு தேவைப்படும். இத ஆசிரியர் கிணத்துக்குள் இறங்குவது அப்படின்னு சொல்றாரு. கிணத்துக்குள்ள இறங்குறதா? கோயிங் இன்டு த வெல்? ஆமா. இது அவங்களுடைய உணர்ச்சிகளை சீர் செய்ய எடுக்கிற நேரம். இந்த நேரத்துல அவங்களுக்கு தேவை தீர்வுகள் இல்ல. அனுதாபமும் புரிதலும் தான். அதேதான். அவங்க பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வர்ற மாதிரி தோணலாம். இது ஆண்களுக்கு புரியாம இருக்கலாம். ஆனா இதுவும் ஒரு இயல்பான உணர்ச்சி சுழற்சி தான். பில் மேரி கதையில மேரி கிணத்துக்குள் போகும்போது பில்லுக்கு புரியல. கிறிஸ் பாம் கதையில பணம் கொடுத்தா மட்டும் போதாது, உணர்வு ரீதியான கவனிப்பு எவ்வளவு முக்கியம்னு பார்த்தோம் இல்லையா? ஆமா. அப்போ இந்த ரெண்டு தரப்புக்கும் முதன்மையான தேவைகள் என்னென்ன? ஏன்னா தேவைகள் பூர்த்தியாகாத போது தானே பிரச்சனைகள் அதிகம் வருது. ஆமா, இது மிக முக்கியம். ஆண்களோட முதன்மை தேவைகளா புத்தகம் சொல்றது நம்பிக்கை, அவங்கள அப்படியே ஏத்துக்கிறது அக்செப்டன்ஸ், பாராட்டுதல். ஆமா, அவங்க செய்வத பாராட்டுறது அப்ரிசியேஷன், அவங்கள போற்றுதல் அட்மிரேஷன், அவங்கள அங்கீகரிக்கிறது அப்ரூவல், அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கிறது என்கரேஜ்மெண்ட், அவங்களுக்கு தாங்கள் போதாதவர்களோ என்கிற பயம் ஃபியர் ஆஃப் இனாடிக்வசி அதிகமா இருக்கும். அந்த தேவையில்லாத ஆலோசனை கொடுத்தா திறமையை குறைச்சு மதிப்பிடுற மாதிரி இருக்குங்கிற கதை சொன்னீங்களே. ஆமா, அந்த ஷைனிங் ஆர்மரில் உள்ள நைட் கதை அது நல்ல உதாரணம். ஒரு பெண்ணோட அங்கீகாரம் கிடைக்காதது ஆணுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். அப்போ பெண்களோட முதன்மை தேவைகள்? அவங்களுக்கு முக்கியமா தேவை கவனிப்பு, கேரிங், அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கிறது ரெஸ்பெக்ட், அவங்க மேல பக்தியா உறுதியா இருக்கிறது டிவோஷன். சரிபார்ப்பு, உறுதிமொழி. ஆமா, அவங்க உணர்வுகளையும் தேவைகளையும் சரிபார்க்கிறது வேலிடேஷன், அவங்களுக்கு தொடர்ந்து உறுதிமொழி கொடுக்கிறது ரீஅஷூரன்ஸ், அவங்களுக்கு தாங்கள் தகுதியற்றவர்களோ என்கிற பயம் ஃபியர் ஆஃப் அன்வர்தினஸ் அல்லது நிராகரிக்கப்படுவோமோ என்கிற பயம் இருக்கலாம். முக்கியமா அவங்க பேசும்போது கவனமா காது கொடுக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இந்த புள்ளிகள் போடுற விஷயத்துல இருக்கிற வித்தியாசம் இருக்கே, அது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. இது நடைமுறையில நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயம் போல.
ஆமா, இது ரொம்ப பொதுவான, அதே சமயம் கவனிக்கப்படாத ஒரு உண்மை. ஆண்கள் நினைக்கிறாங்க பெரிய விஷயங்கள் செஞ்சா, உதாரணமா கார் வாங்கி தர்றது, பெரிய சுற்றுலா ஏற்பாடு பண்றது. அதுக்கெல்லாம் அதிக புள்ளி கிடைக்கும்னு. ஆமா, ஒரு பெரிய பரிசுக்கு 30 புள்ளி, சின்ன உதவிக்கு 1 புள்ளி அப்படிங்கிற மாதிரி அவங்க கணக்கு. ஆனா பெண்கள் பார்வையில அன்போட செய்யப்படுற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் ஒரே மாதிரி தான் புள்ளி, 1 புள்ளி. என்னது, ஒரு புள்ளி தானா? ஆமா, ஒரு ரோஜா வாங்கி தந்தாலும் ஒண்ணுதான், வாடகைய சரியா கட்டினாலும் ஒண்ணுதான். எல்லாமே கவனப்போட வெளிப்பாடுதான் அவங்களுக்கு. ஓ, அப்போ ஆண்கள் பெரிய திட்டங்கள்ல கவனம் செலுத்திட்டு சும்மா ஒரு பூ வாங்கி தர்றது இல்ல கட்டிப்பிடிக்கிறது மாதிரி சின்ன விஷயங்களை மிஸ் பண்ணிடுறாங்க. இது பெரிய கணக்கு தப்பு மாதிரி தெரியுதே. அந்த சக் பாம் கதையில இதுவான நடக்குது. அதேதான். சக் பெரிய வருமானம் ஈட்டினார், பெரிய பரிசு கொடுத்தார். அதனால தனக்கு நிறைய புள்ளி கிடைக்குதுன்னு நினைச்சார். ஆனா பாம் செஞ்ச நூத்துக்கணக்கான சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஈடா சக் செஞ்ச சில பெரிய விஷயங்கள் நிக்கலேங்கிறது பாம் பார்வை. அப்போ ஆண்கள் எப்படி பெண்கள் கிட்ட அதிக புள்ளிகள் வாங்கலாம்? சுலபமா? சுலபம்னு சொல்ல முடியாது, ஆனா முறை இருக்கு. தொடர்ந்து சின்ன சின்ன விஷயங்கள் செய்யறது மூலமா. பூ வாங்கி தர்றது, வேலைகள்ல அப்பப்போ உதவி செய்யறது. இந்த புத்தகத்துல 101 வழிகள் கூட கொடுத்திருக்காங்க. முக்கியம் என்னன்னா, அந்த சின்ன சின்ன கவனிப்புகள் ஒவ்வொன்னும் கணக்குல வருங்கிறத ஆண்கள் புரிஞ்சுக்கணும். சரி, பெண்கள் எப்படி ஆண்களிடம் பெரிய புள்ளிகளை பெறலாம்? ஏன்னா ஆண்கள் கணக்குப்படி சில விஷயங்களுக்கு அதிக மதிப்பு இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம், ஆண்கள் பார்வையில சில விஷயங்களுக்கு உண்மையிலேயே அதிக புள்ளி கிடைக்கும். உதாரணமா, ஒரு ஆண் தவறு செஞ்சாலோ ஏமாற்றம் கொடுத்தாலோ அப்பா அவரை குத்தி காண்பிக்காம தண்டிக்காம. நான் அப்பவே சொன்னேன்லன்னு சொல்லாம இருக்கிறது. ஆமா, அப்படி சொல்லாம இருந்தா அதுக்கு 10ல இருந்து 20 புள்ளிகள் கூட கிடைக்கலாம். அவர் வண்டி ஓட்டும்போது குறுக்கு குறுக்க அறிவுரை சொல்லாம இருக்கிறது. அது கஷ்டமாச்சே. ஆமா, ஆனா அதுக்கு அதிக புள்ளி. அவர் செய்யற ஒரு விஷயத்த பாராட்டுறது, அவரை நம்புறது, அவர் இருக்கிறபடியே ஏத்துக்கிறது, இதுக்கெல்லாம் அதிக புள்ளிகள் கிடைக்கும். அவங்க கோபமா இருக்கும்போது அத கூட பக்குவமா, அவரை தாக்காம அவர் மேல உள்ள அன்பை வெளிப்படுத்தி சொன்னா அதுவும் முக்கியம். அவர் செஞ்ச தப்ப மன்னிச்சிட்டோன்னு உணர்த்துறதும் அதிக புள்ளி கொடுக்கும். உணர்ச்சிகளை, குறிப்பா எதிர்மறை உணர்ச்சிகளை ஆரோக்கியமா வெளிப்படுத்துறதுக்கே நம்ம பழகிருக்க மாட்டோம். அதனாலதான் சாதாரண கருத்து வேறுபாடு கூட பெரிய வாக்குவாதமா மாறுது. உண்மைதான். வாக்குவாதங்களை தவிர்க்கிறதுக்காக மக்கள் 4 வழிய கையாளுவாங்கன்னு புத்தகம் சொல்லுது. 1 சண்டை போடுறது, ஃபைட். இல்லனா பிரச்சனையை விட்டு ஓடி போறது, ஃப்ளைட். இல்லன்னா நடிக்கிறது, ஃபேக். எப்பவுமே நிரந்தர தீர்வு இல்ல பாருங்க. பெரும்பாலும் சண்டைகள் வர காரணம் கருத்து வேறுபாடு இல்ல, மாறா ஒருத்தர் சொல்றத மற்றவர் மதிக்கல. ஆண் இதை அதிகமாக உணர்வார். ஆமா, அல்லது மற்றவர் பேசுற விதம் சரியில்லை. பெண் இதை அதிகமாக உணர்வார். சரியா சொன்னீங்க. இதுதான் காரணமா இருக்கு. இதுக்கு இந்த புத்தகம் சொல்ற அன்பு கடிதம் முறை உதவுமா? அதை எப்படி பயன்படுத்துறது? இது ஒரு நல்ல நுட்பம். நேரடியா பங்காளிகிட்ட சண்டைக்கு போகாம முதல்ல தனியா உக்காந்து நம்ம மனசுல இருக்கிற கோவம், சோகம், பயம், வருத்தம், அதாவது மன்னிப்பு கேட்கறதோ கொடுக்கறதோ, கடைசியா அன்பு, இந்த 5 உணர்வுகளையும் எழுதி பார்க்கறது. ஓ, 5 உணர்வுகள். ஆமா, இது நம்ம உணர்வுகளை நமக்கே தெளிவுபடுத்தும். அப்புறம் பங்காளிகிட்ட பேசும்போது குறை சொல்ற மாதிரி இல்லாம நம்ம தேவைய மட்டும் அன்பா மரியாதையா சொல்ல முடியும். இது உடனடியாக பங்காளிகிட்ட கொடுக்க வேண்டிய கடிதம் இல்ல. இல்ல, இது ஒரு சுய ஆய்வு முறை. இந்த மாதிரி செய்யறதுக்கு ஆசிரியர் ஒரு மென்பொருள் பிரைவேட் செஷன் உருவாக்கினதாவும், இந்த மாதிரி விஷயங்களை பேசி பழக ஆதரவு குழுக்கள், சப்போர்ட் குரூப்ஸ் உதவுங்கிறதையும் சொல்றார். அடுத்து ஆதரவை கேட்கிறது. இதுவும் ஒரு முக்கியமான பகுதி இல்லையா? அத்தியாயம் 12ல வருது. பெண்கள் ஏன் கேட்க தயங்குறாங்க, ஆண்கள் ஏன் தானாக முன் வந்து உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. இதுலயும் அந்த செவ்வாய் வெள்ளி வித்தியாசம் இருக்குதா? நல்லாவே இருக்கு. வெள்ளி கிரகவாசிகள், அதாவது பெண்கள், இயல்பாவே மற்றவங்க தேவையை உணர்ந்து உதவி செய்வாங்க. அதனால அவங்க பங்காளியும் அதே மாதிரி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க. உண்மையான அன்புன்னா கேட்காமலே புரியணும் அப்படிங்கிற மாதிரி. அதேதான், அதுவும் அவங்க எதிர்பார்ப்பு. ஆனா செவ்வாய் கிரகவாசிகள், ஆண்கள் அப்படி இல்ல, தேவைன்னா கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால பெண் கேட்காத வரைக்கும் தான் போதுமான அளவு செய்யறதா ஆண் நினைக்கிறார். சரி, அப்போ பெண்கள் எப்படி சரியா நேரடியா கேட்கணும், அதுக்கு சில படிகள் இருக்குன்னு சொல்றாங்களே? ஆமா, 3 படிகள் இருக்கு. படி 1, அவர் ஏற்கனவே செய்யறத சரியா கேட்டு பாராட்டுறது. உதாரணமா அவர் குப்பை கொட்டுறது, கடைக்கு போய் வர்றது மாதிரி சின்ன விஷயங்களா இருந்தாலும், குப்பைய கொட்டிடுவீங்களா அப்படின்னு நேரடியா கேட்டு
அவர் செஞ்சதும் அவரை பாராட்டணும். வுட் யூ செய்வீங்களா மாதிரி நேரடி கோரிக்கைகள் முக்கியம். குட் யூ செய்ய முடியுமா மாதிரி மறைமுக கேள்விகளை விட இது ஆண்களுக்கு நல்லா புரியும். ஏன் குடியூ வேண்டாம், அது இன்னும் மரியாதையா தெரியலையா? குட் யூ சில சமயம் ஆண்களுக்கு அவங்க திறமைய கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கலாம். குப்பை கொட்ட முடியுமான்னா பதில் முடியும் தான், அது கோரிக்கை இல்ல. ஓ சரி. இல்லைனா அவங்களுக்கு ஆம் இல்லை சொல்ற சுதந்திரம் இல்லாத மாதிரி தோணலாம். வுட் யூ நேரடி கோரிக்கை அவங்களுக்கு தேர்வு செய்ய வாய்ப்பு கொடுக்குது. கேட்கும்போது சுருக்கமா நேரடியா கேட்கணும். ரொம்ப நீளமா விளக்கம் சொல்லிட்டு கேட்டா அது கட்டளையிடுற மாதிரி தோணலாம். சரி, இது படி 1. அடுத்து படி 2 கொஞ்சம் அதிகமா கேட்டு இல்லையே ஏத்துக்க பழகிறது. முதல் படியில பழகின பிறகு அவர் வழக்கமா செய்யறத விட கொஞ்சம் கூடுதலா கேட்டு பார்க்கணும். அவர் இல்லைன்னு சொன்னா கோவப்படாம வருத்தப்படாம அவரை தண்டிக்காம சரி பரவாயில்ல நீ ஏத்துக்க பழகணும். இது ஆணுக்கு தன்னால முடியாதுன்னு சொன்னாலும் தம் பங்காளி தன்னை ஏத்துப்பாங்கிற நம்பிக்கைய கொடுக்கும். இது அவங்கள அடுத்த முறை ஆம் சொல்ல வைக்கும். ஓகே. 3வது படி படி 3 உறுதியா கேட்பது, அசர்ட்டிவ் ஆஸ்கிங். 2வது படியில பழகின பிறகு நீங்க ஒரு உதவி கேட்டு அவர் தயங்கினாலோ முணுமுணுத்தாலோ உடனே சரி விடுங்கன்னு சொல்லாம அமைதியா நிக்கணும். அமைதியாவா? ஆமா, அவர் எதிர்ப்பு நீங்க எதிர்க்க வேண்டாம். அவர் ஒத்துக்கிற வரைக்கும் பொறுமையா காத்திருக்கணும். அவர் முணுமுணுப்போட செஞ்சா கூட செஞ்சு முடிச்சதும் அவரை பாராட்டணும். ஆசிரியர் பால் வாங்கின கதை இதுக்கு நல்ல உதாரணம். அவர் முணுமுணுத்தப்போ மனைவி அமைதியா இருந்து அவர் வாங்கி வந்ததும் பாராட்டினாங்க. அடுத்தடுத்த முறைகள்ல முணுமுணுப்பு குறைஞ்சு அவரே செய்ய ஆரம்பிச்சார். அந்த கனமான அமைதி, பிரெக்னன்ட் பாஸ் முக்கியம்னு சொல்றீங்க. ஆமா, நீங்க கேட்டதுக்கு அப்புறம் அவர் பதில் சொல்ற வரைக்கும் காத்திருக்கிறது, அது முக்கியம். இது கேட்க நல்லா இருக்கு. கடைசியா காதலை எப்படி தொடர்ந்து உயிர் போட வச்சுக்கிறது? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போதே திடீர்னு சண்டை வர்றது, மனக்கசப்பு வர்றது, இதெல்லாம் ஏன் நடக்குது? ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அன்பு ஆழமாகும்போது அது நம்மளோட பழைய தீர்க்கப்படாத உணர்ச்சிகளை கூட மேல கொண்டு வரலாம் பாருங்க. அப்படியா? ஆமா, நாம ரொம்ப சந்தோஷமா நெருக்கமா உணரும்போது நமக்குள்ள பொதிஞ்சு கிடந்த பழைய காயங்கள் பயங்கள் வெளிப்படலாம். இதனாலதான் சில சமயம் நல்ல நேரங்கள்ல கூட புது வீடு, விடுமுறை, கொண்டாட்டங்கள், தம்பதிகளுக்குள்ள சண்டை வரலாம். தாமதமான எதிர்வினை அப்படின்னு ஒன்னு சொல்றாரு, டிலேடு ரியாக்ஷன் ரெஸ்பான்ஸ். அது என்ன? அதுவும் இதோட தொடர்புடையதுதான். நமக்கு தேவையான ஒண்ணு கிடைக்காத போது அந்த ஏமாற்றத்தையும் வருத்தப்பையும் மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சுக்கிறோம். அப்புறம் பல வருஷம் கழிச்சு நமக்கு தேவையானது கிடைக்கும்போது அந்த பழைய அடக்கப்பட்ட உணர்வுகள் கோபமாகவோ பாராமுகமாகவோ வெளிப்படலாம். ஓ, ஆசிரியர் கூட ஒரு உதாரணம் சொன்னார் இல்லையா? ஆமா, தனக்கு செக்ஸ் மறுக்கப்பட்ட போது ஏற்பட்ட ஏமாற்றத்தை அடக்கிக்கிட்டது பின்னாடி அவர் மனைவி தயாராக இருந்தபோதும் இவரால அந்த பழைய உணர்வை தாண்டி வர முடியலேன்னு. இது பல வருஷமா தேவைகள் பூர்த்தியாகாம இருந்து திடீர்னு ஒருவர் மாறும்போது மற்றவரால அதை உடனடியா ஏத்துக்க முடியாம போறக்கும் பொருந்தும். சமூக அளவிலையும் எதிர்பார்ப்புகள் உயரும்போது வர்ற நெருக்கடின்னு சொல்றாங்க. அப்போ காதலை எப்படி ஒரு தோட்டம் மாதிரி பராமரிக்கிறது? உறவை ஒரு தோட்டம் மாதிரின்னு ஆசிரியர் சொல்றார். தொடர்ந்து கவனிப்பு தேவை. அதுக்கும் பருவங்கள் உண்டு. வசந்த காலம்? ஆமா, வசந்த காலம் காதல்ல விழுறது எல்லாம் சுலபமா இருக்கிறது. கோடைக்காலம் பிரச்சனைகளை சந்திக்கிறது, உறவுக்காக உழைக்கிறது, களை எடுக்கிற மாதிரி நீர் பாய்ச்சுற மாதிரி. அப்புறம் இலையுதிர்காலம் அந்த உழைப்போட பலனா முதிர்ந்த அன்பா அறுவடை செய்யறது. இந்த பருவ மாற்றங்களை ஏத்துக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி உறவை பேண கத்துக்கணும். நெகிழ்வுத்தன்மை, புரிதல், தொடர்ந்து ஒருத்தரோட தேவைய மற்றவர் பூர்த்தி செய்ய முயற்சி செய்யறது, இதெல்லாம் அவசியம். ஆக இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆழமான பார்வையில ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான அந்த செவ்வாய் வெள்ளி வித்தியாசங்களை புரிஞ்சுக்கிறது உறவுகளுக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரியுது. அது மட்டும் இல்லாம தகவல் தொடர்புங்கிறது வெறும் வார்த்தைகள் இல்ல, அதுக்குள்ள தேவைகள், உணர்ச்சி சுழற்சிகள் இருக்கு. ஆமா, ரப்பர் பேண்ட், அலைகள், ஏன் புள்ளிகள் போடுற கணக்கு வரைக்கும் நிறைய இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அன்பு கடிதம் எழுதுறது, சரியா ஆதரவை கேட்கறது மாதிரி சில நடைமுறை வழிகளும் உறவை வளப்படுத்த உதவுன்னு பார்த்தோம். இந்த செவ்வாய் வெள்ளி மாதிரியான பொதுவான வடிவங்களை புரிஞ்சுக்கிறது உறவுகளுக்குள்ள வர்ற பல சிக்கல்களை விளக்க உதவுதுங்கிறது உண்மைதான். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி ஏழாம இல்ல. என்னது? ஒவ்வொரு மனிதரோட தனிப்பட்ட ஆளுமையும்
ஒரு குறிப்பிட்ட உறவோட தனிப்பட்ட அனுபவங்களும் வரலாறும் இந்த பொதுவான வடிவங்களை எந்த அளவுக்கு மீறி போகுது அல்லது மாற்றி அமைக்குது. நாம கத்துக்கிட்ட இந்த வரைபடம், அதாவது மேப், எப்ப நிஜமான நிலப்பரப்போட டெரிட்டரியோட பொருந்தாம போகலாம்? இத பற்றி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமா இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு சில புதிய யோசனைகளை கொடுத்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.